நான் இட்லி கடை சிமுலேட்டர்னு கோடாட்ல ஒரு வீடியோ கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு குக்கிங் டைம் ஆட் பண்ணேன். இப்போ நீங்க இட்லி குண்டாவை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இட்லி ரெடியாக 10 செகண்ட் ஆகும். 10 செகண்டுக்கு அப்புறம் தான் இட்லியை வெளியே எடுக்க முடியும். அப்புறம் சட்னி அண்ட் பிளேட்டுக்கு இன்ட்ராக்ஷன் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு கோடு ரைட் பண்ணேன். அப்பதான் ஒரு நோட்டீஸ் பண்ணேன். என்னன்னா நம்ம இவ்வளோ நாளா ஒரே ஸ்கிரிப்ட்ல தான் எல்லா கோடையும் ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்லையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால என்ன ஆகும்னா தேவையே இல்லாம நிறைய கோடு வந்து நம்ம கேம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாட் பாக்ஸுக்கு நான் இந்த ஸ்கிரிப்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஸ்கிரிப்ட்ல மாவு குண்டாவோட கோடு இருக்கும், இட்லி குண்டாவோட கோடு இருக்கும். அண்ட் அதே ஸ்கிரிப்டை தான் மாவு குண்டாவுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு குண்டால ஹாட் பாக்ஸோட கோடு இருக்கும், இட்லி குண்டாவோட கோடு இருக்கும், விச் இஸ் அன்னெசரி. தேவையே இல்லாம சும்மா இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரிமூவ் பண்ணிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் தனித்தனியாக ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஹாட் பாக்ஸில் ஹாட் பாக்ஸோட கோடு மட்டும் தான் இருக்கும். அண்ட் மாவு குண்டால மாவு குண்டாவோட கோடு மட்டும் தான் இருக்கும். அண்ட் இதை பண்றது கொஞ்சம் கடுப்பான வேலையாயிடுச்சு. அண்ட் டைம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிச்சு. அண்ட் தென் பிளேட் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ நம்மளால பிளேட்டை எடுக்க முடியும். அண்ட் இந்த பிளேட்ல இட்லி அண்ட் சட்னி ஆட் பண்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.